இருக்க மிக்ஸிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடியில் இந்த மாதிரி அட்டையை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸியை வந்து கம்ஃபர்டபுளாக மூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சு மிக்ஸி ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற நேரங்களில் நம்ம இந்த மிக்ஸியை ஓரமாக வச்சிடலாம். மிக்ஸிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த புஷ் வந்து தரையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த அட்டை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அட்டையை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வேற அட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸியை வந்து எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி குழந்தைங்களுடைய பனியன் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த பனியனை இந்த மாதிரி வந்து அந்த மிக்ஸிக்கு நம்ம போட்டு விட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி அந்த கழுத்து பகுதி மேலே வர மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. கீழே வந்து நல்லா இழுத்து விட்டுருங்க பனியனை. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கையை வந்து உள்ள நல்லா மடிச்சு சொருகி விட்டுருங்க. உள்பகுதியில் ரெண்டு சைடுமே அதே மாதிரி நல்லா மடிச்சு கையை உள்ள நல்லா சொருகி விட்டுணும். நம்ம பாருங்க, இப்போ வந்து எங்கேயுமே நம்மளுக்கு கேப் இல்லை, ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சு. அதே டைமில் மேலே பாருங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிக்ஸி யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும் கரெக்டாக அந்த கழுத்து வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எதுக்காக இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம வந்து சட்னியோ தேங்காவோ அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த தேங்காய் பால் சட்னி தண்ணி அப்படியே மிக்ஸியில் வந்து ஒழுகி இது ஃபுல்லாகவே கரகரையாக ஆகிடும். நம்மளுக்கு ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பனியன் போட்டு விட்டீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே வந்து துணியில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், மிக்ஸியில் படாது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1 or 2 weeks இல்லை 1 month ஒரு முறையோ துணியை மட்டும் எடுத்து நம்ம துவச்சு போட்டுக்கலாம். இல்லை துணியை மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு.